கெட்டு போச்சு. நீ திரும்பி பார்த்தா Hi everyone, welcome back to my YouTube channel Around the World with Tahira. இன்னைக்கு vlogல ஒரு ஹிடன் ஜெம்மான ஸ்பாட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். தாய்லாந்தோட நார்த்தன் பார்ட்ல இருக்கிற சங்க்ரை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஆட்டு பண்ணைய பயங்கரமா மலைகளுக்கு இடையில ஒரு கெஃபேவா மாத்தி வச்சிருந்தாங்க. அததான் இன்னைக்கு vlogல பார்க்க போறோம். சோ வாங்க போலாம். நீங்க எங்க இருந்தாலும் ஒரு மோட்டார் சைக்கிளை ரெண்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மலைகளுக்கு இடையில டிராவல் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளேஸ ரீச் ஆயிடலாம். போகும்போது நிறைய வியூ பாயிண்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் மறக்காம பார்த்துட்டு போங்க. When the time I visited this place, the place was super cold. அதனால இங்க இருக்கிற வியூ எல்லாமே அல்டிமேட் போட்டோஜீனிக்கா இருந்தது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல ரொம்ப நாள் கழிச்சு வேற ஒரு நாட்டுல ரைட் பண்ணதும் அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஐ வுட் சே மோர் தென் எ கெஃபே, நான் இங்க இருந்த இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸுக்காகவே இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பா இன்னொருக்கா வருவேன். ஸோ கிட்டத்தட்ட 35ல இருந்து 45 மினிட்ஸ்ல நாங்க அந்த பிளேஸை ரீச் ஆயிட்டோம். நவ் வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஷிப் ஃபார்ம் கெஃபேக்கு வந்துட்டோம். அந்த சரௌண்டிங்கை மட்டும் சுற்றி காட்டுறாங்க, மட்டும் பாருங்களேன். $7:30 to 5:30 மட்டுமே இருக்கிற இந்த ஆட்டு பண்ணையோட கெஃபே லொக்கேட்டட் எக்ஸாக்ட்லி இன் த மிடில் ஆஃப் த லஷ் கிரீன் மவுண்டன்ஸ். இந்த கெஃபேக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்மளால உள்ள போக முடியும். இது 100 Thai baht per person அண்ட் ஆல்சோ ஒரு ஃப்ரீ ட்ரிங்க் நமக்கு கிடைக்கும். This is how the cafe looks. Hello. இந்த கெஃபேக்குள்ள என்டர் ஆக போகும்போதே இட் லுக்ட் எக்ஸாக்ட்லி லைக் ஒரு கமர்ஷியலைஸ்ட் கெஃபே பிளஸ் ரெஸ்டாரண்ட் பிளஸ் ஒரு ஆட்டு பண்ண மாதிரி தான் இருந்தது. இங்க அப்பார்ட் ஃப்ரம் ஃபுட் அண்ட் ஸ்பெண்டிங் டைம் வித் ஷிப் நிறைய சொவெனியர்ஸ் வாங்குற மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆட்டு பண்ணையை கெஃபேவாக மாற்றி வச்சுருக்காங்க. இதுலேயே குட்டி குட்டி சொவெனியர்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. இதோட டிக்கெட் கிட்டத்தட்ட 100 Thai baht per person. நம்ம ஒரு ஃப்ரீ டீயும் வாங்கிக்கலாம். இது கெஃபே ப்ளஸ் ரெஸ்டாரண்ட்டு தான். ஒரு இயற்கையோட நடுவில் ஒரு செம்மையான ஒரு வியூ பாயிண்ட்டு, பக்கத்துலேயே ஒரு 5-6 கிலோமீட்டரில் ஒரு டேமு அண்ட் இதற்கு இடையில ஒரு கெஃபே. அமேசிங் தீமுங்க. மலைகளுக்கு மேல இருக்க ஆட்டு பண்ணையில இந்த கெஃபே அமைஞ்சிருக்கிறங்காட்டி இங்க இருக்கிற அந்த கெஃபே மாதிரி இருக்கிற பில்டிங் செட்டப் என்னமோ ரொம்ப கம்மி தான். அதை சுத்தி ஆடுகள் அங்க இங்கேயும் போய் விளையாடுறதுக்கும் ஆடு மேயறதுக்கும் நிறைய புல்வெளிகளும் சமதளங்களும் இருந்தது. இங்க இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த கெஃபேக்குள்ள லிட்ரலா ஆடு அங்கே எங்கேயும் மேய்ஞ்சிட்டு இருக்கு. டூரிஸ்ட் கூட இப்படி அப்படின்னு போய் நின்றுட்டு இருக்கு. அது பாக்குறதுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஃபுட் ஆப்ஷன் இருக்கு. ஃபுட் ஆப்ஷன் கூட ரொம்ப சீப்பா இருக்கு. நான் காட்டுறேன். சீப்பஸ்ட் ஃபுட் ஆப்ஷன் இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் கம்மிங் எவ்ரி சிங்கிள் டே சீக்கிரத்திலேயே இங்க இருக்கிற ஃபுட் ஐட்டம்லாம் முடிஞ்சிருது. நாங்க போன டைம்ல லிட்டரலா சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை எக்ஸப்ட் த ஃப்ரைஸ். அதனால நாங்களும் எங்களுக்கு தேவையான ஃப்ரைஸையும் எங்களோட ஃப்ரீ ட்ரிங்கையும் வாங்கிட்டு இந்த கெஃபேவை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த கெஃபேவோட என்டையர் ஆம்பியன்ஸை 3 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஒன்று இந்த டைனிங் ஏரியா அலாங் வித் அ லிட்டில் கிச்சன் வித் அமேசிங் வியூ டு த மவுண்டன்ஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா இங்க இருக்கிற இந்த லேண்ட்ஸ்கேப். Can we try something different? Let's imagine what I try to say. Get yourself a cup of hot chocolate, abdi illana coffee, and take a walk at this diverse landscape amidst of the big mountains and lush green forest. புடிச்ச இடத்துல எல்லாம் உட்காந்துட்டு மனம் போன மாதிரி குழந்தை மாதிரி அங்கே எங்கே ஓடுனா எப்படி இருக்கும்? Let's go to the cafe's hero element. None other than இங்க இருக்கிற கியூட் குட்டி அண்ட் பெரிய செம்பரி ஆடுங்க. இவங்க கியூட் மட்டும் இல்ல, சரியான சோம்பேறியும் கூட. நீங்க இவங்க கூட ப்ளே பண்ணலாம், பெட் பண்ணலாம், ஈவன் யூ கேன் ஃபீட் them. லிட்டரலா எந்த ஆட்டுக்கு பக்கத்துல வேணாலும் போய் உட்கார்ந்து பெட் பண்ணலாம். நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கெஃபே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய கெஃபே இந்தியால வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். This is the moment, this is the very core moment I turned to be a kid. எனக்கு ஓவராலா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓர்த்தா இருந்தது. இந்த பையன் மூவே பண்ண மாட்டேங்கிறாங்க. நானும் போய் என்னென்னமோ நச்சு பண்ணி பார்க்குறேன், மூவே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹாய், ஹேய், look at me, see? I'm turning for you. Baba is leaving now. Do something, do. Back karo. Oh, he's so soft. I could lie down.
இது என்ன பிரமாதம், இங்க இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குங்கிற மாதிரி எவ்ரிடே தெர் இஸ் அ ஷிப் ஷோ கூட இங்க நடக்குது. அந்த ஷோவை பார்க்கலாம். as much as I loved this cafe, அந்த அளவுக்கு I hated this activity. எல்லா ஈவினிங்கும் எல்லா ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி ஷீப் எல்லாம் ஒரு இடத்துல கேதர் பண்ணி ஒரு மேஜிக் ஷோ மாதிரி பண்றாங்க, லைக் அன் என்டர்டைன்மெண்ட் ஷோ மாதிரி. அது எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தது இந்த கெஃபேல. பிகாஸ் ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி கெஃபேன்னு சொல்றவங்களே கூட அனிமல் குரூயல்ட்டியா, அனிமலோட நேச்சருக்கு மாறா இப்படி பண்றத நான் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். இந்த ஒரு பார்ட் தான் ஐ திங்க் ஐ கம்ப்ளீட்லி ஹேட்டட் அபவுட் திஸ் கெஃபே. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. As much as I loved this experience, there is a part of me that was unbelievably guilty. Because just imagine, people call it as an eco-friendly cafe and let humans disturb all these animals. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப irritating-ஆ இருந்தது. Because including kids, everybody wants to click a picture with them, everybody want to pat them. அந்த அனிமல்ஸோட நிலைமையை வந்து என்னால் நினைச்சே பார்க்க முடியல. So I kind of feel like even if people are creating eco-friendly cafes like this, there has to be certain rules and criteria that stops human to torture them. And also it is completely a touristry activity. இது ரெண்டு தவிர, if you are someone who would like to go here to have an experience, especially அந்த child like experience வேணும், இல்லை நீங்கள் ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னா கண்டிப்பாக இதை செக் அவுட் பண்ணி பாருங்க. பட் ஒன் ரெக்வஸ்ட், டோன்ட் ஹர்ட் த அனிமல்ஸ் ஆர் டிஸ்டர்ப் them either. பின்னாடி வந்து எவ்வளோ தூரம் பேசிக்கா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். லிட்ரலா அப்படியே திரும்பி பார்த்தா பின்னாடி ஆடுகளெல்லாம் அதோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா ஒரு செம்மையான ஒரு கெஃபே வைப்பு. கிட்டத்தட்ட என்ன சுத்தி மலைகள் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு இடையில ஒரு ஆட்டு பண்ணை, அந்த ஆட்டு பண்ணைக்கு இடையில நம்ம நடந்து போலாம். பின்னாடி இருக்கிறது தான் ரெஸ்டாரண்ட்டு. ஒரு நேச்சர் அட்மிஸ்ட் ஒரு செம்மையான ஒரு கேஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பா இங்க வரலாம். அண்ட் ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் லைக் திஸ் இஸ் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சாங்ரை. இது வந்து ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். தாய்லாந்து வந்தீங்கன்னா இதை கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க.